மதுரை அப்படின்னாலே கொண்டாட்டம் தான். அதுலேயும் திருப்பரங்குன்றம் ஒரு பேசு பொருளா இருக்கக்கூடிய நிலையில உங்களுடைய அந்த கைகள்ல அந்த அழகு முருகன் தவழ்ந்துகிட்டு இருக்காரு. இந்த தருணம் எப்படி இருக்கும்? இது ஒரு மிக மகிழ்ச்சியான ஒரு நேரம். கிறிஸ்துமஸ்னாலே என்னன்னா கடவுள் நம்மோடு தான். கடவுள் நம்மோடுனா ஒரு குழந்தை வடிவில் வர்றாருன்னா அது கடவுள் நம்மோடு இருக்கிறாருன்ற ஒரு மகிழ்ச்சியான செய்தி எல்லாருக்குமே. அதிலே பைபிள்லேயே சொல்லுவோம், இது உலகிற்கெல்லாம் மகிழ்ச்சி தரும் நற்செய்தி அப்படின்ட்டு. அந்த நற்செய்தியை தான் கொண்டாடிக்கிட்டு இருக்கோம். இன்றைக்கு பல மக்களும் பல மதத்தை சார்ந்தவர்கள்லாம் சேர்ந்து வந்து நாங்கள் இன்றைக்கு கொண்டாடினோம். இன்றைக்கு கேக் வெட்டினோம், சந்தோஷப்பட்டோம், எல்லாருமே மகிழ்ந்திருந்தோம். தான் முருகன் கூட இருக்கிறாரு பாருங்க, எவ்வளவு சந்தோஷமா இருக்கு. மதுரை மக்களுக்கு தேவையான ஒன்று, எந்த மதத்தை சார்ந்தாலும் அந்த மதத்தில் நல்லவர்களாக நாம் வாழ்வோம். ஒரு இந்துவாக இருந்தால் நல்ல இந்துவாக இருக்கட்டும், ஒரு இஸ்லாமியராக இருந்தால் நல்ல இஸ்லாமியராக இருக்கட்டும், ஒரு கிறிஸ்தவராக இருந்தால் நல்ல கிறிஸ்தவராக இருக்கட்டும். ஏன்னா அடிப்படையிலே நாம் அனைவரும் மனிதர்கள் என்பதை நாம் புரிந்து கொள்வோம். இது ஒரு நம்முடைய இந்த ஆலயத்தை பொறுத்த வரைக்கும் வந்து கிறிஸ்துவர் அல்லாதவர்களும் வந்து ப்ரேயர் பண்ணக்கூடிய ஒரு நிலையில அனைத்து மதத்தினருமே வந்து இந்த கிறிஸ்துவ திருவிழாவில் கலந்துக்கிட்டாங்க. ஆமா, இது எப்படி இருக்கு? எதை நோக்கி போய்கிட்டு இருக்கு? இது ரொம்ப எனக்கே சென்ற வருடம் ஒரு ஆச்சரியமா இருந்தது. 50,000க்கு மேலான மக்கள் இங்கே வர்றாங்க இந்த குடிலை பார்க்கறதுக்கு. இது எல்லா மதத்தை சார்ந்தவங்களும் வர்றாங்க. அதே ஒரு இந்த மதுரை மக்கள் சமத்துவத்தை, மதுரை மக்கள் மகிழ்ச்சியை, நீதியை விரும்பக்கூடியவர்கள் அப்படின்னு காமிக்குது. அன்னைக்கு இன்னைக்கு 25ஆம் தேதி வாங்கலாம், இங்கே எவ்வளவு கூட்டம் இங்கே இருக்கும். வரிசையில் நின்று இந்த குழந்தை இயேசுவை தரிசித்து ஆசீர் பெற்று செல்வது இது ஒரு வித்தியாசமான அனுபவமாக இருக்கும். எல்லாருக்குமே வந்து பார்க்குறவங்க எல்லாருக்குமே இது ஒரு வித்தியாசமான அனுபவமாக இருக்கும். இது ஒரு திருத்தல பேராலயம், ஒரு 173 ஆண்டுகளாக இருப்பது. அதனால் இந்த பழமை மிகுந்த நம்ம இதில் வந்து மதுரை வந்து பழமை மிகுந்த ஒரு நகரம். அப்போ நம்ம எல்லாருமே மீண்டும் அந்த பழைய நிலைக்கே செல்வோம். சமத்துவமாக, சந்தோஷமாக, ஒருவர் மற்றவருடைய இணக்கத்தோடு வாழ்வதற்கான ஒரு நிலையை நாம் உருவாக்குவோம். மதுரை மக்கள் எப்பொழுதுமே மகிழ்ச்சியாக இருப்பார்கள். இந்த மகிழ்ச்சியான தருணத்தில் உங்கள் அனைவருக்கும் எனது கிறிஸ்து பிறப்பு புத்தாண்டு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். நன்றி. நான் ஃபாதர் ஹென்றி ஜெரோம், ரெக்டர் அண்ட் பாரிஷ் பிரிஸ்ட், இங்கே பங்குத்தந்தை, அதிபரன் மற்றும் பங்குத்தந்தை தூய மரியன்னை திருத்தலை பேராலயம். கடந்த சில வருடங்களாகவே அனைத்து மதத்தினரும் கொண்டாடக்கூடிய ஒரு விழாவா இந்த இயேசு பிறப்பு விழா வந்து இந்த ஆலயத்தில் கொண்டாடிட்டு இருக்கீங்க. இந்த வருடம் நம்மளுடைய பயணம் எப்படி போகும்? நல்லாவே போய்கிட்டு இருக்கு. பொதுவாக அரசியலமைப்பு சட்டம் வழங்கி இருக்கக்கூடிய உரிமை என்பது அனைத்து மதத்தினரையும் சமமாக மதிக்க வேண்டும். ஒரு வெறுப்பு அரசியலில் யாரும் ஈடுபடக்கூடாது. ஆனால் இன்றைக்கு அது நடந்துவிடுமோ என்ற ஒரு சின்ன அச்சம் ஏற்பட்டு கொண்டிருப்பதால் இயற்கையாகவே மனித நேயத்தை நேசிக்கக்கூடியவர்கள், மக்கள் ஒற்றுமையை விரும்பக்கூடியவர் அனைவரும் ஒன்றிணைந்து மக்கள் ஒற்றுமையை, மனித நேயத்தை தூக்கி பிடித்து கொண்டிருக்கின்றனர். கடந்த சில காலமாகவே அது இன்றும் தொடர்கிறது.